7th max second term exercise 4.1 12th sum. Find the value of x in each of the given triangle. இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் கிவன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். ஆங்கிள் பி வந்து 65 கொடுத்துருக்காங்க. ஏசி எக்ஸ்டெண்ட் டு எல், ஏசி வந்து எல் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து பிசிஎல் வந்து 135. நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி புக்கில் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 70. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அதாவது இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள். இந்த ரெண்டோடைய ஆங்கிள் சம், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிள் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது அதுலேருந்து ஆங்கிள் பிசிஎல் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி. சரிங்களா? இப்போ நம்ம ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி எடுத்துகிறோம். ஆங்கிள் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் பி வந்து புக்கில் 65 கொடுத்துட்டாங்க. பிசிஎல் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 135 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஆங்கிள் ஏ = 135 - 65. ஆங்கிள் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். 135 65 சப்ராக்ட் பண்ணுறேன். 0 13ல் 6 போனால் 7. அப்போது ஆங்கிள் ஏ வந்து நம்மளுக்கு 70 டிகிரி ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ வந்து 180 டிகிரி, ஏன்னா லீனியர் பேர். அப்போது ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஏசி கோட்டு 180 டிகிரி. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இது ஆங்கிள் ஏ, இதெல்லாம் 180 டிகிரியா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஏசி கோட்டு 100. இங்கே ஏ வந்து நம்ம 70 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ எக்ஸுடைய வேல்யூ நம்மளுக்கு வந்துடும் 180. இப்போ எக்ஸ் = 180 - 70 வந்து என்னது 110 டிகிரி. இப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னதுன்னா 110 டிகிரி. ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ் = 110 டிகிரி, இதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். இங்கே சம்மில் கொடுத்துக்கதை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏபிசி கிவன் பிசி = நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x - 8. அடுத்தது ஆங்கிள் XAZ இஸ் = ஆங்கிள் BAC. ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல், அதனால XAZ இஸ் = BAC. வெர்டிக்கலி ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி வெர்டிக்கலி ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது BAC = x + zன்னு எழுதிக்கிறோம். BAC = x + zங்கிறதுனால ஆங்கிள் AC = இன் ட்ரையாங்கிள் ABCயில் வந்து ஆங்கிள் AC = 8x + z. சரிங்களா? அடுத்தது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா XCY = 120 டிகிரி. இப்போ நம்ம எழுதிக்கிறோம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது XCY = 120 டிகிரி. இது லீனியர் ப்ராப்பர்ட்டி ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் sum of the interior of opposite angle. அப்போ இந்த 120 எதுக்கு ஈக்குவல்னா ஆப்போசிட் ஆங்கிள் ஏ ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ therefore நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன்னா ஆங்கிள் ஏ, ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட். இன்டீரியர் ஆங்கிள் என்ன இருக்குது? ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இங்கே என்ன இருக்குது? 120. இப்போ ஏக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 8x + z கண்டுபிடிச்சு 8x + z. பிக்கு வந்து இங்கே சம்லே கொடுத்துட்டாங்க 3x - 8 கொடுத்துருக்குவாங்க. அப்போ 120. ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வெர்டிக்கலி ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஈக்குவல், அதிலேருந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பிக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க.
இது வந்து எக்ஸ்ட்ரா ஆங்கிள் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஆங்கிள் 120 சரிங்களா. இப்போ 8x கூட ஒரு 3x ஆட் பண்ணுறோம், 11x வரும். இது 8x + 2. அடுத்தது இந்த 2வையும் 8லேருந்து இங்கே சம்மில் 8x + 7 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 3x - 8 = 120. 8xையும் 3xையும் ஆட் பண்ணால் 11x, இங்கே +7, இங்கே -8, இங்கே என்னென்னா -1 = 120. இப்போது இதில் இருந்து நம்ம 11x சரி 12x 11x = 120. இந்த பக்கம் வச்சு +1 ஆகும். இப்போ x = 121/11. அப்போ x = 11 டிகிரி. அப்போ x உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். x = 11. இதுதான் ஆன்சர். Thank you. Please subscribe my channel.